அதுவும் இல்லாமல் ராசியை குரு பார்க்கறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு வேலை பளுவில் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேர்றது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்ததான் சில பண விஷயத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் வேலை தொழில் விஷயத்திலையும் படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது. 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனா என்னென்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவின் உடல்நலத்துக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வந்து சரியாகலாம். அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணும், வெளிநாடு போக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குன்னு ட்ராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு.